ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, எல்லாரோட ஃபேவரட்டான பால் கொழுக்கட்டை, பால் கொழுக்கட்டை தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கொழுக்கட்டை செய்கிறதுக்கு நமக்கு அரிசி மாவு தேவைப்படும். ஸோ அதனால் 2 கப் அரிசி மாவை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரிசி மாவை வேறு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு அகலமான பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கிட்டா தான் நம்மளால் மாவு பிசைஞ்சிக்க முடியும். இப்போ நம்ம இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதில் ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவு சேர்த்துக்கிட்டா போதும். இப்போது இந்த மாவு நம்ம பிசைஞ்சிக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டு நம்ம மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஒரு சப்பாத்தி மாவு பதத்தில் நம்ம பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி தான் நம்ம பிசையணும். இப்போ இந்த மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் அகலமான பாத்திரத்தில் ஒரு 3 கப் அளவு தண்ணி எடுத்து நான் அடுப்பில் வச்சுருக்கேன். நான் குக்கரில் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வேறு ஒரு அகலமான பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நமக்கு முக்கியமாக இந்த அச்சு தேவைப்படுது. நம்ம வீட்டில் இருக்கிற முறுக்கு அச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு எந்த மாதிரியான அச்சுனா, நம்ம சாதாரண முறுக்கு செய்வோம் இல்லையா, ரவுண்ட் ஷேப் அச்சு, அந்த அச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. தண்ணி நல்லா கொதிக்கிற இந்த ஸ்டேஜில் தான் நம்ம அந்த பால் கொழுக்கட்டை நம்ம செய்ய போகிறோம். ஸோ இந்த அச்சில் இப்போ அந்த மாவு நல்லா உருட்டி இதை நம்ம அதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணிக்கலாம். முறுக்கு பிழிகிற மாதிரி நம்ம இப்போ பிழிஞ்சு எடுக்க போகிறோம். இப்போது தண்ணி கொதிச்சிட்ருக்கிற இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த கொழுக்கட்டையை நம்ம நல்லா பிழிஞ்சு விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா அது நல்லா மிதந்துட்டுருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த மேலே மிதந்துட்டுருக்கிற அந்த கொழுக்கட்டையை பிரித்து வேறு பவுலில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா அது மிதந்துட்டே இருந்துச்சுன்னா அரிசி மாவுன்றதுனால நமக்கு கொழுக்கட்டை திரியாக அழகாக வராது. அது அதுலேயே செட் ஆகி ஒரு மாதிரி அடைஞ்சிரும். அதனால தான் நம்ம தனியாக வேறு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து வேறு பவுலில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கணும். இல்லைனா இந்த ஷேப் உங்களுக்கு கிடைக்காது. அதுலேயே மிதந்துட்டு இருந்துச்சுன்னா அந்த அடியில் போய் செட் ஆகிடும் அரிசி மாவுன்றதுனால. அதனால் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கிட்டோன்னா தான் அந்த ஷேப்பும் அந்த பதமும் நமக்கு கிடைக்கும். இப்போ என்ன பண்ணுறோன்னா, தண்ணி நல்லா கொதிச்சுட்ருக்கோம். அதுலேயே நம்ம பவுலில் எடுத்து வச்சுருக்கிற அந்த கொழுக்கட்டையை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம ஒரு சைடாக நம்ம கிண்டி விட்டுட்டே இருக்கணும். ஏன்னா அடி பிடிச்சிரும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் ஃபாஸ்ட்டாக கிளறாமல் ஒரு சைடை நம்ம ஸ்லோவாக கிளறணும். இப்போது இதுக்கு நம்ம தேவையான அளவு வெல்லம் எடுத்து வச்சுக்கலாம். நான் பார்த்திங்கன்னா பேட்டை வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் மெல்ட்டான மாதிரி இருக்குது, இருந்தாலும் நல்லாயிருக்கும். இப்போ இந்த பேட்டை வெல்லத்தை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதில் சேர்த்துக்கலாம். நல்லா கட்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை திருகி நீங்கள் பவுடராக சேர்த்துக்கலாம். இது லைட்டாக மெல்ட் ஆகிருக்கு. உங்களுக்கு இப்படி சேர்க்க கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா இதை நீங்கள் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி ஒரு சர்க்கரை பாவாக நீங்கள் காய்ச்சி ஃபில்டர் பண்ணி இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம். நம்ம இதை அப்படி சேர்க்கல, நம்ம டைரெக்டாக தான் வெல்லத்தை இதில் ஆட் பண்ணுறோம். இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். அப்போது தான் நம்ம அதில் சேர்த்துருக்கிற சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரும் உங்களுக்கு. பாருங்கள், நல்லா கேரமல் கலரில் சூப்பராக வந்திருக்கு. திரியாக இருக்கிற அந்த கொழுக்கட்டை நல்லா வேகணும். இருந்தாலும் நீங்கள் கை விடாமல் நீங்கள் கிளறி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நம்ம சேர்த்துருக்கிற வெல்லமும் நல்லா மிக்ஸ் ஆகும், அடி பிடிக்காமலும் இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள், சூப்பராக இருக்குது. நம்ம கிளறி விட விட அடியில் உள்ள அந்த சர்க்கரை பாகு நமக்கு தனி கலராகவே தெரியுது. ஸோ நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். கைவிடாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க.
இப்போது இதில் நம்ம தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு மூடி தேங்காய் வந்து துருவி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஸ்வீட் ரெசிபியோட நல்ல ஒரு வாசத்துக்காக நம்ம வந்து ஏலக்காய் தூள் எடுத்து வச்சுக்கிறோம். ஏலக்காய் தூளை வந்து நல்லா அம்மியில் வச்சு நீங்கள் நச்சு எடுத்து வச்சுக்கோங்க. வெறும் ஏலக்காய் மட்டும் வச்சு நச்சு எடுத்திங்கன்னா அது வந்து ஈஸியாக உங்களுக்கு பவுடர் ஆகாது. ஸோ கொஞ்சம் ஜீனி சேர்த்து நச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா பவுடராக வந்துடும். இப்போ அந்த ஏலக்காய் தூளை நம்ம அந்த கொழுக்கட்டையில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுறலாம். இதில் வந்து நம்ம பால் சேர்க்காத ஒரு கொழுக்கட்டை தான் இப்போ செஞ்சிட்ருக்கோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம துருவி வச்சிருக்கிற தேங்காவை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதில் முக்கியமாக அடி பிடிக்காமல் இருக்கணும். அதனால தான் நம்ம கைவிடாமல் அதை வந்து நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும். இப்போ அந்த ஏலக்காய் டேஸ்ட் தேங்காய் சேர்த்ததுனால இந்த ஸ்வீட் வந்து இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதை நம்ம நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கலாம். இப்போ நமக்கு வந்து அந்த திரி பால் கொழுக்கட்டை வந்து ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம பால் சேர்க்காத ஒரு பால் கொழுக்கட்டை வந்து நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். நார்மலாக இந்த கொழுக்கட்டை வந்து கையால் செய்வாங்க. பால்ஸாக உருட்டி இல்லைன்னா திரிச்சு செய்வாங்க. நம்ம அப்படி இல்லாமல் அச்சில் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். இது செய்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ டியர்ஸ்.